ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நூக்கோல் குடைமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, பெருங்காயம், மிளகு, சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். எல்லாமே 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடல் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், புளியும் போட்டுக்கிறேன். 10 பல்லு பூண்டு எல்லாமே போட்டு வணக்கிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பருப்பு வணங்கின அப்புறம் போட்டோம்னா பருப்பு கரிஞ்சு போயிடும். அதனால் பருப்பு போட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே எல்லாமே போட்டுக்கலாம். ரஃபாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையோட தண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். இலையை மட்டும் நம்ம உபயோகப்படுத்திட்டு தண்டு தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி சட்னி செய்யும்போது போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் வணங்கிடுச்சு. நூக்கோல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ நூக்கோல் எடுத்திருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா வணங்கின உடனே நூக்கோல் போட்டுக்கலாம். நூக்கோல் ஒரு 3/4 பாகம் வணங்கின அப்புறம் நான் ஒரு பாதி அளவு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த குடமிளகாய் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நூக்கோல் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு நூக்கோல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சரியாக போச்சான்னு தெரியும். உப்பு பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி அரைச்சிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.